வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு. கடன் மறுசீரமைப்பு செயல்முறை நன்மை பயக்கும் என்றால் ஆதரவு வழங்குவோம். உயிரிழந்த கடற்படை வீரரின் இறுதிக்கிரிகைகள் நேற்று. விசேட சட்டத்தை நடைமுறைப்படுத்தியேனின் கல்வி உரிமையை பாதுகாப்பே. இந்திய மீனவர்கள் விவகாரம். தமிழக முதலமைச்சருக்கு ஜெய்சங்கர் கடிதம். கல்வி அமைச்சின் அறிவிப்பு. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட உள்ளதால் அதற்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தனது திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளதாக அரசாங்க ஊடக பிரிவு அதிகாரி கங்கானி லியானகே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16 வரை நடைபெறும் என சமீபத்தில் தேர்தல் ஆணையகம் அறிவித்திருந்தது. அதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் கோரப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ரத்ன நாயக்க அறிவித்திருந்தார். அவ்வாறானதொரு ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு நிர்ணயித்திருந்தால் அதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக அரசாங்க ஊடக பிரிவு அதிகாரி கங்கானி லியானகே மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கம் நடத்தும் குழந்தை பராமரிப்பு நிறுவனங்களில் கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் தகாத செயல்பாடுகளுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பில் கடந்த 24ஆம் தேதி வெளியிடப்பட்ட அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் 2024ஆம் ஆண்டுக்கான கடிதல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் சிறுவர்களை தகாத செயல்பாடுகளுக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட அரசு சிறுவர் பராமரிப்பு இல்ல பணியாளர்களுக்கு எதிரான வழக்குகளில் எந்த முடிவுகளும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. அத்துடன் 2021ஆம் ஆண்டில் 15 வயது சிறுமியை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் கடற்படை அதிகாரி ஆகியோருக்கு எதிரான வழக்கில் இலங்கையின் சட்டமா அதிபர் போதிய ஆதாரங்கள் இல்லை என கோரிவிட்டார் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இலங்கை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அமைப்புக்கு சிறுவர்கள் கடத்தல் மற்றும் தகாத செயற்பாடுகள் தொடர்பில் 36 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. எனினும் போலீசாரின் தகவல்படி 128 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்கா வெளியுறவுத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை அரசாங்கம் பாதுகாப்பான இல்லங்கள் மற்றும் சுமார் 331 சிறுவர் பராமரிப்பு நிறுவனங்களை நடத்துகின்றன. அவை கடத்தல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட பாதிக்கப்படக்கூடிய சிறுவர்களுக்கு சேவைகளை வழங்குகின்றன எனவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இலங்கை ஒன்றிணைந்த கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்றும் தொடர்கிறது. கிராம உத்தியோகத்தர்கள் சேவையாப்பு இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்து இந்த பணிப்புறக்கணிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதனால் பல அரசு பணிகள் முடங்கியுள்ளதாக கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் இணை அமைப்பாளர் தெரிவித்துள்ளார். கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ் வழங்கல் மற்றும் இறப்பு பதிவு போன்ற அத்தியாவசிய சேவைகள் இதில் உள்ளடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிராம சேவை உத்தியோகத்தர்கள் பல தடவைகள் கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று இந்த பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் விசன் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தையொன்று உயிரிழந்துள்ளதாக குறித்த வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் யமுனானந்தர் தெரிவித்துள்ளார். விசன் நோய் குறித்து விழிப்புணர்வு மக்களுக்கு தேவை. நாய் அல்லது பூனை ஒருவரை கடிக்கும் போது அந்த காயத்தினூடாக இந்த கிருமி தொற்று பரவுகின்றது. எனினும் தடுப்பூசி செலுத்தப்பட்ட நாய் அல்லது பூனை கடிப்பதால் எவ்வித ஆபத்தும் ஏற்படாது. சிறுவர்கள் இது குறித்து அவதானமாக செயற்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் எதிர்வரும் தேர்தலில் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள். எந்த எதிர்க்கட்சிகள் உண்மையில் நாட்டுக்கு சாபக்கேடு என்றும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்புத்துறை அமைச்சர் பிரஷன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஹம்பகா மாவட்ட முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் ஒடுக்கப்பலையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் பிரஷன மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் வேலைநிறுத்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. அரசு அதிகாரம் பெறுவதற்கு முன்னிருந்த பொதுமக்களை பணைய கைதிகளாக பிடித்து வேலைநிறுத்தம் செய்து வரும் ஒரு கும்பல் ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் என்ன செய்வார்கள் என்று நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்படிப்பட்டவர்களிடமிருந்து நல்ல எதிர்காலத்தை மக்கள் எதிர்பார்க்க முடியாது. தற்போது சம்பளத்தை அதிகரிக்க முடியாது. 2024 வரவு செலவு திட்டத்தில் அதற்கான ஒதுக்கீடு ஏதும் செய்யப்படவில்லை.
ஆனால் அடுத்த வருடம் முதல் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக ஜனாதிபதி தொழிற்சங்கங்களுக்கு அறிவித்துள்ளார். கடனை மறுசீரமைக்க கடன் வழங்குவோர்களுடன் இலங்கை ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. இது ஒரு நாடாக எமக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். நாம் எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைத்து வங்குரோத்து நிலையில் இருந்து மீள்வோம் என்பதை இந்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்தியது. இந்த உடன்படிக்கையின் மூலம் நாம் இப்போது வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் திறன் கொண்ட நாடாக இருப்பதை கடன் வழங்குநர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். நாடு பங்குரோத்து ஆனதாக அறிவித்த பிறகு நாட்டின் பொருளாதார விஸ்திரத்தன்மைக்கு அரசு மீண்டும் நிறைய நடவடிக்கைகளை எடுத்தது. வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்க கடன் கொடுத்த தரப்பினரை ஒப்புக்கொள்ள செய்வதே நமது நாட்டின் மிகப்பெரிய சாதனையாகும். அதற்காக 2 வருடங்கள் பேச்சு நடத்த வேண்டியிருந்தது. இவ்வாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி மேல் ஜப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை மற்றும் மொடராக்கலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. அனுராதபுரம், மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், திருகோணமலை மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களிலும் பிரதானமாக சீரான வானிலை காணப்படும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் மற்றொரு வேலை நிறுத்த போராட்டம் தொடர்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரி, சுங்கு மற்றும் மதுவரி திணைக்களங்களை கூட்டிணைத்து இலங்கை வருமான அதிகார சபையை நிறுவும் சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்தை எதிர்வரும் ஜூலை மாதம் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுங்க திணைக்களம், உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மற்றும் மதுவரி திணைக்களம் என்பவற்றின் தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டம் தொடர்பில் அறிவித்துள்ளன. வருமான இலக்குகளை பூர்த்தி செய்யும் எந்த 3 நிறுவனங்களின் செயற்திறனை மலினப்படுத்தும் வகையில் சட்டமூலம் அமைந்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான சட்டமூலங்களினால் பொருளாதாரத்துக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகளை எதிர்த்து 2 நாள் அடையாளம் வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை மதுவரி திணைக்கள அதிகாரிகள் சங்கத்தின் இணை செயலாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் ஆட்சி மாற்றத்தை அடுத்து இது ஒட்டுமொத்த பெருந்தோட்டத்துறையிலும் முறை மாற்றமாக பரிமிக்க வேண்டும் என அதற்கான முன் தயாரிப்பு பணிகளில் நாம் இன்று ஈடுபட்டுள்ளோம் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆந்திராவுக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தலைமையிலான தூதுக்குழுவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் தொடர்பில் மனோ கணேசன் எம்பி ஊடகங்களுக்கு கருத்து கூறிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். நுவரெலியா, முதல் கொழும்பு, அபுசவளி உட்பட கண்டி, பாதலை, பதுளை, மொனராக்கலை, கேகாலை, இரத்தினபுரி, களுத்துறை, காலை, மாத்தறை, குருநாகலை ஆகிய மாவட்டங்களில் பரந்து விரிந்துள்ள பெருந்தோட்ட பிரதேசங்களில் நவீன அடிமைத்துவ அம்சங்களுக்கு மத்தியில் மலையக சமூகம் குடும்பங்கள் வாழ்கின்றன. இம்மக்களுக்கு பெருந்தோட்ட நிலங்களில் வதிவிட காணி உரிமை, வாழ்வாதார காணி உரிமை உள்ளிட்ட உரிமைகளை பெற்றுத் தந்து அவர்களை இந்நாட்டில் முழுமையான பிரஜையாக்கும் கொள்கையை தமிழ் முற்போக்கு கூட்டணி முன்னெடுக்கின்றது. இந்த விவகாரங்கள் தொடர்பிலான உள்நாட்டு அரசியல் சட்டவாக்க நடவடிக்கைகள் தமிழ் முற்போக்கு கூட்டணி மேற்கொள்ளும். அதற்கான பல மற்றும் தூரப்பார்வை எம்மிடம் உள்ளது. அடுத்த ஆட்சி மாற்றத்துக்குள்ளே சென்று திட்டங்களை வகுப்பதை விட முன்கூட்டிய முன் தயாரிப்பு நடவடிக்கைகளில் தாம் இப்போது ஈடுபட்டுள்ளோம். இந்த விவகாரம் தொடர்பில் மலையக சிவில் சமூகத்துடன் நான் தற்போது கலந்துரையாடி வருகின்றேன். மக்கள் ஆணை கொண்ட அரசியல் பிரதிநிதிகளுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய மலையக சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பற்றி நாம் வெகு விரைவில் சர்வதேச சமூகத்துக்கு அறிவிப்போம். ஐநா நிறுவனங்களான உணவு விவசாய நிறுவனம், யுனிசெஃப், உலக உணவு நிறுவனம் ஆகியவை ஊடாக உமக்கு தொழில்நுட்ப அபிவிருத்தி ஒத்துழைப்பை வழங்க ஐநா முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் நாம் ஐநாவின் இலங்கைக்கான பதவிட பிரதிநிதி மார்க்காந்திரியிடம் முன்வைத்துள்ளோம். எமது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஐநா பதவிட பிரதிநிதி ஆவணம் செய்வதாக உறுதியளித்துள்ளார். யாழ் நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கையின் போது உயிரிழந்த கடற்படை வீரரின் இறுதிக் கிரிகைகளில் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு நெடுந்தீவு கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய படகொன்றினை வழிமறித்து படகில் இருந்தவர்களை கடற்படையினர் கைது செய்ய முற்பட்ட போது இலங்கை கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காங்கேசந்துறை கடற்படை முகாமில் பணியாற்றும் கடற்படை சிறப்பு மாலுமியான
எர்ணாகுள் பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய ரத்னநாயக்க என்பவரே உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் அவரது இறுதி கிரிகைகள் நேற்று அன்னாரின் இல்லத்தில் இடம்பெற்றது. இதில் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தார். இதேவேளை அன்னாரின் இறுதி கிரிகைகளில் ஜாழ் மாவட்டத்திலிருந்து கடத்தொழிலாளர்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஆசிரியர்கள் ஈடுபட இடமளிக்கப் போவதில்லை என்றும் அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தியேனும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பலாங்கொட ஸ்ரீ தர்மானந்த வித்தியாலயத்தை பிரிவினாவுக்கு நேற்றைய தினம் ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்ட போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்நாடுகளில் ஆசிரியர் சங்கங்களின் நடவடிக்கையினால் ஆசிரியர் பணியின் மரியாதை கேள்விக்குறியாகியுள்ளது. கண்ணீர் புகை கொண்டு தாக்குதலுக்கு மத்தியில் பாதுகாப்பு தரப்பினரின் தடைகளை தகர்த்தும் செல்லும் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியாது. எனவே எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட இடமளிக்கப் போவதில்லை. விசேட சட்டத்தை நடைமுறைப்படுத்தியேனும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது ஒருங்கிணைப்பு குழுவின் இடைத்தலைவர்கள் தலைமையில் மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. குறித்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் முன்னேற்றங்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகள் தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளன. கென்னியா மற்றும் மூதூர் பிரதேச செயலக பிரிவுகளின் அரசுக்குரிய 300 மீட்டர் அகலமான கடற்கரை வலயத்தில் கனியமடல் அகழ்வு செய்வதற்கான நீண்ட குத்தகை அடிப்படையில் காணி வழங்க அங்கீகாரம் பெறுதல், நிலாவெளி தொடக்கம் குறிப்பிட்டி கிழக்கு வரையான கடற்படை 300 மீட்டர் பரப்பளவாக அரசு காணியை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு நீண்டகால அடிப்படை வழங்க அங்கீகாரம் பெறுதல் போன்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இதேவேளை மாவட்டத்தில் நிலவும் மருத்துவர்கள் மற்றும் ஏனைய சுகாதாரத்துறை வெற்றிடங்கள் மோதூர் கட்டை பறிச்சான் பாலன் நிர்மாணம் தொடர்பான விடயம், மக்கள் கோரிக்கைகளுக்கு அமைய புதிய நீர்க்குழாய் இணைப்பு வழங்குவதில் நிலவும் தாமதம் தொடர்பான விடயங்களும் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இனி வருவன இந்திய செய்திகள். இந்தியாவின் டெல்லி சர்வதேச விமான நிலையத்தின் முதல் முனையத்தின் மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 6 பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இன்று காலை பெய்த பலத்த மழை மற்றும் காற்றின் காரணமாக கட்டிடத்தின் மேற்கூரையில் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளதுடன் பல தனியார் வாகனங்களும் சேதமடைந்துள்ளன. இந்த சம்பவத்தை அடுத்து விமான நிலைய முதல் முனையத்தின் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்டவர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா என்பதை கண்டறியும் பணியை நிவாரணக் குழுக்கள் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் கடிதம் எழுதியுள்ளார். குறித்த கடிதத்தில் மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக முதல்வர் எழுதிய கடிதம் தனக்கு கிடைத்துள்ளதாகவும் 34 இந்திய மீனவர்கள் இலங்கையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் 6 பேர் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளார். மேலும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள துணை தூதரக அதிகாரிகள் துரிதமாக செயற்பட்டு கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் வெளிவிவகார அமைச்சர் ஜெயசங்கர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இனி வருவன உலகச் செய்திகள். இந்தோனேஷியா ரஷ்யா இடையேயான நேரடி விமானம் மீண்டும் இயக்கப்படும் என இந்தோனேசியா சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனினும் நேரடி விமானங்களை இயக்குவதில் ரஷ்யா சில நிபந்தனைகளை விதித்துள்ளது. இதுகுறித்து இரு நாடுகளும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்ததன் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையான நேரடி விமானம் மீண்டும் இயக்கப்படும் என இந்தோனேசியா சுற்றுலாத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேஷியாவின் பொருளாதாரத்தில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. அதன்படி சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் இந்தோனேஷிய அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் இந்தோனேஷியாவின் சுற்றுலாத்துறை வருமானத்தில் ரஷ்யா முக்கிய பங்கு வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. காசாவில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 47 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 47 பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்தும் காசாவில் பல நகரங்கள் மீது வான்வெளி தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றது. இந்நிலையில் காசாவின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கையோடு.